கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளோ அழகான வார்த்தை இந்த நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா? அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள் சொல்கிறார். யுத்தம் பண்ண வருவார்கள் இல்லை, யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், எல்லாருக்கும் இந்த கிஃப்ட் கிடைக்காது. ஆண்டவரை நோக்கி பார்த்து அனுதினமும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆனாலும் இந்த வார்த்தை நல்லா அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா நம்ம ஆண்டவரையே நம்பி வாழ்கிறபடினால், அவரையே நம்ம சார்ந்து இருக்கிறபடினால், எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய முகம் அவரையே நோக்கி பார்க்கிறபடினால், அதனால தான் இந்த ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார், மேற்கொள்ள தேவன் விட மாட்டார். என் பிரியமான தேவச்சனமே, உனக்கு விரோதமாக 1000 பேர் 16,000 பேர் கூட எழும்பட்டும், ஆனால் நீங்கள் பயப்படாதுங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நம்ம சரியாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். அப்படி போகும்பொழுது தான் அவர்களுக்கு தான் இந்த ஆனாலும், அதனால தான் சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆனாலும் என்ற வார்த்தையில் எவ்வளோ அடங்கியிருக்கு தெரியுமா? ஆனாலும் அவர்கள் ஒன்றை மேற்கொள்ள மாட்டாங்க. ஏன் அந்த ஆனாலும்? அப்பொழுது கர்த்தர் அவருடைய தூதரை அனுப்பி உங்களை பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா! அந்த ஆனாலும்ன்ற வார்த்தை அவ்வளோ ஆணித்தரமான வார்த்தை. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், தேவையில்லாத காரியத்தை உனக்கு விரோதமாய் பேசுவார்கள், உன்னை கோபப்படுத்த வேண்டும் என்று பேசுவார்கள், உன்னை பற்றி கேவலமாக சொல்லுவார்கள், உனக்கு பிடிக்காது, நீ செய்து கூட இருக்க மாட்டே, நீ நினச்சி கூட இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி காரியத்தெலாம் நீங்கள் செய்தீங்கன்னு கூட சொல்லுவாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளை அனுதினமும் கவனித்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை தேடி செபித்து அந்த வேத வசனத்தின்படி நம்ம உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அந்த இடத்துல அவர் ஒரு தடையை போடுவார். அவ்வளோ சீக்கிரம் ஆண்டுடைய பிள்ளைகள் மேலே கை விட்டு விடுவார்? அவர் விடவே மாட்டேன். ஏன்னா அவர் சொல்லுகிறார், என் கண்ணின் மணி போல நான் உன்னை பாதுகாத்து கொள்வேன், உன்னை யாரும் நான் தொடரத்துக்கு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் நீங்கள் எப்படி சோர்ந்து போயிருக்கீங்களா? நான் உண்மையாக தான் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பாடுகள். உண்மைக்கு தாங்க நிறையா பரிசு கிடைக்கும். அது என்ன பரிசுன்னு சொன்னால், வேதனை, துன்பம், துயரம், அவமானம், இதெல்லாம் நிறைய கிடைக்கும். ஏன்னா நான் நிறைய வாங்கியிருக்கிறேன். உண்மையாக வாழும் பொழுது, தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது இந்த பரிசெல்லாம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கணும். அதனால தான் அங்கே ஆனாலும் அவர்களுக்குத்தான் இந்த ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை தப்ப வைப்பதற்காக தேவ தூதர்கள் நம்மளோட கூட இருக்கிறாங்க. நம்ம ஏங்க கவலைப்படணும்? அவர் கொடுத்துருக்க நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நம்ம பாட்டுக்கிட்டு பொறுமையாக போய்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து அழகாய் நடத்தி கொண்டே போவார். நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. ஏன் பயப்படணும்? அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீக்கலாக்கி விடுவிப்பேன். அவர் யாரா? அவங்க நல்லவங்களா? பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு, நான் உன்னை பொல்லாதவர்கள், அந்த பொல்லாத மனுஷன் இருக்கிறான் பார்த்தியா, உனக்கு எவ்வளோ சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களெல்லாம் பார்த்து ஆண்டு சொல்கிறார், அந்த பொல்லாதவர்கள், அவர்களெல்லாம் பொல்லாதவர்களாம். அழகாக தேவனை சொல்கிறார் பாருங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள உண்மையை உத்தமாக வாழ்ந்து வேதத்தின்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு அநேக மற்றவர்களை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், அவர்கள் பொல்லாதவர்கள், அந்த பொல்லாதவர்கள் கைக்கு நான் உன்னை தப்புவிப்பேன், பலவந்தர்கள் கைக்கு நான் உன்னை நீக்கலாக்கி ரட்சிப்பேன், நீ பயப்படாத, நான் உனக்கு நியமித்திருக்க மாட்டேன், நீ பொறுமையோடு போயிட்டே இரு, அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் உன்னை தொட மாட்டார்கள், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி அழகாய் சொல்லுகிறார். நாம் இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வார்த்தையை வாசிப்போம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம்,
உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி மனுஷனுக்கு, யாருக்கு? இந்த பொல்லாதவர்களுக்கு, விரோதமாக யுத்தம் பண்ணுறவங்களுக்கு உன்னை தப்பு வைப்பார் அவர். அதே போல் அந்த மனுஷன் பொல்லாதவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பயப்பட வேணாம். அவங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம வேதத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் நம்ம பயப்படவே வேண்டாம் என்று தேவன் சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல். உன்னை காக்கும்படிக்குப்பா நான் கூட இருக்கிறேன்ப்பா. தேவ தூதர்கள் இல்லைங்களா, இந்த வாட்டி 2வது வாட்டி சொல்லும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகாய் சொல்கிறேன். ஏன்னா எரேமியா ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படி, அதுவும் தேவாலயத்தில் போய் சொல்லும்படி ஆண்டவர் எரேமியாவை அனுப்புகிற கட்டம் தான் இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படி அனுப்பும்போது அவர்கள் ஒன்று தொட மாட்டாங்க, அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஆண்டு எரேமியாவை நீ பயப்படாத, அவங்கள பார்த்து பயப்படாத, அவங்களுக்கு பொல்லாத கூட்டம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் சொன்ன வேலையை மாத்திரம் நீ செய். நான் உனக்கு என்ன சொன்னனோ நீ அதை மாத்திரம் கை கொண்டு வாழ்ந்து கொண்டு என் பின்னாடி வா. அதனால் அவர்களெல்லாம் நீ பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்குது. அதில் நான் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் சொல்கிறார். ஏன்னா எரேமியா இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைங்களா. அந்த ஜனத்தின் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து சொல்கிறது ஒரே ஒரு ஆளாக எரேமியா போய் நிற்கிறார். அப்போ அந்த ஜன கூட்டத்தை பார்த்தாலே ஒரு பயம் வரல. ஒரு கூட்டமெல்லாம் திரண்டு வரும்போது ஒரே மனுஷன் தனிந்து நிற்கும்போது எவ்வளோ பயமாக இருக்கும். அப்படித்தான் எரேமியா போய் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல போகும்போது அவர்களை பார்க்க பயப்படுறார் எரேமியா. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன்னு கர்த்தர் திரும்ப திரும்ப எரேமியா கிட்ட சொல்லி, நீ பயப்படாதப்பா, நீ போப்பா, நான் உன் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நடத்துகிறதை அனுப்புகிறதை இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கு அதே வார்த்தை தான் நமக்கும் பிரியமான தேவச்சனமே. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம அந்த பொல்லாதவர்களை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வேலையை நம்ம சரியாக செய்யணும். இந்த பூமியில் இருக்கும் வரை நாம் செய்ய வேண்டிய காரியங்களை தேவனுக்காக நாம் வைராகியத்தோடு செய்யும் பொழுது தேவன் நமக்கும் வைராகியம் கொண்டு நம்மை கடாட்சி தருவார். ஹல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறது நம்மால் பார்க்க முடியும். பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்குத்தான் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர், நான் மோசேவோடு எப்படி இருந்தேன், யோசுவாவோடு எப்படி இருந்தேன், அதே போல் நான் உன் கூட இருப்பேன். எரேமியாவோடு எப்படி இருந்தேன், அதே போல் நான் உன் கூட இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ற. ஆனால் நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப பிரச்சனைங்க, போராட்டங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து போகணும், போய்த்தான் ஆகணும். ஏன்னா எரேமியா பாருங்கள் என்ன செஞ்சார், ஆண்டுடைய வார்த்தையை தான் சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுதே பிரியமான தேவச்சனமே, யோசித்து பாருங்கள். ஆண்டுடைய அந்த தண்ணீர் இல்லாத கிணற்றுக்குள்ளே தூக்கி போடுவாங்க. சேற்றும் சகதியாக இருக்கிற அந்த கிணற்றுக்குள்ளே தூக்கி போடுவாங்க எரேமியாவை. இருட்டறை எங்கே இருக்கோ அதுக்குள்ளே கொண்டு போய் போடுவாங்க. 2 காலை பிடிச்சி கட்டி தலைக்கீழ தொங்க விட்டுருப்பாங்க. அந்த கொடூரமான காட்சியெல்லாம் அனுபவித்தார். எதுக்கு? ஆண்டுடைய வார்த்தையை சொன்னதின் மித்தம் தான், வேற ஒரு தப்பு அவர் செய்யலை. பிரியமான தேவச்சனமே, அப்படித்தான் இன்றைக்கு நம்ம வாழ்கிற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல பிரியமான தேவச்சனமே, யோசித்து பாருங்க. கொஞ்சம் நம்ம எதுவுமே செய்யலாம், நம்ம எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அப்புறம் இயேசு கிறிஸ்துவை யார் அறிவிக்கிறது? ஆண்டோட ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறதே. சுவிசேஷம் சொல்லணும், சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. அப்படி சொல்லலைன்னா நமக்கு ஐயோ என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதனால் நம்மளால் முடிந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் சொல்லுவோம். அப்படி சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவாவும் அப்படித்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி வழி நடத்திட்டு போவேன்னு தெரியலையே, இவங்க தான் பொல்லாத ஜனங்களாச்சே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட முறையிடுவார் யோசுவா. அப்போ தான் சொல்லுவார், நீ கவலைப்படாதப்பா,
மோசேக்கு கூட அவங்க எவ்வளோ துரோகம் செஞ்சாங்க, ஆனாலும் மோசே வழி நடத்திட்டு வந்தார். அதே போல் நான் அவங்க கூட இருப்பேன். மோசே கூட எப்படி இருந்தேன், எப்படி முகமுகமாக நான் பேசினேன், எப்படி எல்லாவற்றையும் நான் தரிசனமாக சொன்னேனோ அதே போல் நான் மோசேவோடு இருந்தது போல் உன்னோடு கூட நான் இருப்பேன்ப்பா, நீ கவலைப்படாத. இவர்கள் பொல்லாத ஜனங்க தான், வணங்கா கழுத்துள்ள ஜனங்க தான், இவங்க கீழ்ப்படியாத ஜனங்க தான் என்று சொல்லி தேவன் யாரை சரி பண்ணுறாரு பாருங்க, யோசுவாவை திரும்பவும் சரி பண்ணுறாரு. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்க அப்படியாப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. அதனால கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு இதே வார்த்தையை சொல்லுகிறார், மோசேவோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஐயோ இது நடக்கலையே, இது ஆகலையே, நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோமா? தேவன் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வேலை எப்படி நடக்கும், இது எப்படி நான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு திருமண காரியமாக இவ்வளோ பெரிய வேலையை நான் எப்படி செய்வேன் நினைக்கலாம். ஆண்டு எல்லாவற்றையும் இலகுவாய் மாற்றி கொடுப்பார். அதை சரி செய்து உங்களுக்கு அழகாய் நடத்தி கொண்டு போகிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார். யோசுவாவோடு இருந்தது போல தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களையும் நடத்துவார். சில நேரத்தில் மனுஷன் தானே நம்ம சோர்ந்து போயிடுவோம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ சோர்ந்து போகாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். வாசிப்போம். நாகும் 1:15 வார்த்தை. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்காரிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. துஷ்டன் கொஞ்ச காலம்தாங்க அவன் நம்மளை மிரட்ட முடியும், கொஞ்ச காலம்தாங்க அவன் நம்மளை துரத்திக்கிட்டு வர முடியும். அப்போ துரத்துக்கிட்டே வந்தாலும் சரி, பின்னாடியே வந்தாலும் சரி, அவனுடைய கை நம்ம மேலே படாது. ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கார். தேவன் அவர் நம்மளை அக்கினி மதிகளாய் பாதுகாத்துக்கிறார், தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்கிறார், பாளையம் இறங்கி சூழ நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வசனத்திலையும் நமக்கு சொல்லியிருக்கிறார். அத்தனை வாக்குத்தத்த வசனங்களும் நமக்குத்தான். அதை பிடித்து நாம் வாசித்து செவிக்கும் பொழுது அந்த வார்த்தை நம்மோடு கூட நமக்காக கிரிகை செய்யும். என் பிரியமான தேவ ஜனமே, இந்த இடத்துல சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வர மாட்டான். அவனுடைய குறிப்பிட்ட காலம் உன்னை சோதிக்கிறதுக்காக நான் அனுப்பிச்சேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனி அவன் உன் பக்கம் வரமாட்டான் அப்படின்னு ஆண்டவரே சொல்லுகிறார். பாடுகளோடு இருந்தீங்களா, வியாதி என்ற சிறையிருப்பில் இருந்தீங்களா, கடன்ற சிறையிருப்பில் இருந்தீங்களா, பிரச்சனை போராட்டம் அது எப்படி வெளியில் சொல்கிறதுனே தெரியாமல் இருந்தீங்களா, அன்று இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. சில பேருக்காக தேவன் இந்த வார்த்தையை அனுப்புகிறார், அவர்களுக்கு நோக்கி இந்த வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை, அவன் முழுவதும் சங்காரிக்கப்பட்டான். அவ்வளவுதான், அவன் கதை முடிஞ்சுது. உனக்கு எத்தனை பேர் எதிரே வந்தாங்களோ அவர்கள் கதையை முடித்து விடுவார் தேவன். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு இடத்துல நாங்கள் அப்படித்தான் ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்தா அந்த வயதான தாய் தகப்பன், அவர்களுக்கு ஒரு பிள்ளை, 4-5 பெண் பிள்ளைகளாக இருந்தாங்க. எல்லாருக்கும் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ரிலேஷன் பொண்ணையை பார்த்து சொந்தத்திலே கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணு நல்லா இருப்பா, கேய்ப்பாடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அந்த பொண்ணு அடிக்கடிக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாளே தவிர, மாமனார் சொந்த தானே, தன்னை மாமனார் மாமியாரை பார்த்துக்கணும், புருஷனோட கூட இருக்கணுன்ற அந்த எண்ணமே அந்த பெண்ணுக்கு இல்லை. எப்போ பார்த்தாலும் அந்த பெண் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதா தான் குறியாச்சு. ஆனால் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. சரி, ஒருவேளை அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, அந்த மாமியார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெண் வந்து அவங்க அம்மா இருக்கிறதுனால தான் அடிக்கடிக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறா போல இருக்குது, அவங்க அம்மா இல்லைன்னா இந்த பெண் எங்கள் வீட்டில் தங்கிடுவாள்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்படிங்களா, சரி, நல்லா நம்ம ஷோம் பண்ணலாம், இதில் என்ன ஆர்டர் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்வார். ஆனால் இப்படி தான் நாங்கள் ஷோம் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குடும்பத்தின் மேலே வந்து சரியான சாபமான வார்த்தை கொடுத்துருக்காங்க. இவங்க பொண்ணு வந்து இந்த வீட்டில் வாழலை, ஆனால் அந்த தாய்க்கு அது தெரியல பாருங்கள். தெரியாமல் இந்த மாமியார் வீட்டை வந்து பார்த்து அந்த தாய் சரியாக சபிச்சுட்டு சண்டை போட்டுட்டு மண்ணெல்லாம் வாரி வாரி தூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு 7 மணி போல் செஞ்சுட்டு போயிட்டுருக்குறாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா சர்ச்சுக்கு மாமூலாக போகிற மாதிரி போயிருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த குடும்பம் சர்ச்சுக்கு போயிருக்காங்க, அதே சர்ச்சுக்கு போகிறவங்க தான் இந்த குடும்பத்தாரும் போயிருக்காங்க. போகிற வழியிலே ஒரு சின்ன கல் தடுக்கி கீழே விழுந்தாங்களாம், அங்கேயே இறந்து போய். அதுதாங்க, என்ன சொல்ல முடியும் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. உன்னுடைய சொந்தக்காரங்க தான் அழகாக பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அவங்களும் பொண்ணை பார்த்துக்கிறாங்க, உன் பொண்ணு உன் வீட்டில் வந்து உட்காந்துருக்கா, அதுக்கு புத்தி சொல்கிறதுக்கு உனக்கு தெரியல. ஆனால் அவர்களை போய் நீ தூற்றினால் தேவன் சும்மா இருப்பாரா? சொல்லுங்க பார்க்கலாம், யோசிக்கிட்டு பாருங்க. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வர. அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணை அந்த வீட்டை போய் வாழ்த்து,
வாழ்த்த முடியல அமைதியாவது இருக்கணும். இல்லை அதை விட்டு சும்மா சண்டைக்கு போய் இழுத்து சண்டை போட்டு இன்னைக்கு யார் மரித்து போனார்கள், அநியாயமாக உன்னுடைய ஜீவனையே நீ விட்டாய் என்று சொல்லி அந்த அம்மா சொல்லி எங்ககிட்ட சொல்லி கஷ்டப்பட்டாங்க. இப்படிலாம் நடந்ததுங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் பிரியமான தேவச்சனமே, அங்கங்கு துஷ்டன் எழும்புவான். பிசாசான அநேக பேரை எழுப்பி 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 நம்மளுக்கு அனுப்புவான். ஆனால் அதையெல்லாம் நாம் பொறுத்து கொண்டு இருக்கும்போது தேவன் ஒரு நாள் வைத்திருப்பார். அதற்கு மிஞ்சி அவர் நம்மளை சோதிக்க மாட்டார். நம்ம எவ்வளோ பலத்தோடு இருக்கிறோமோ அது வெளியும் தான் அவர் சோதிப்பார். அதுக்கு மிஞ்சி அவன் துஷ்டனாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, ஆனாலும் மேற்கொள்ள விடவே மாட்டார். என் பிரியமான தேவச்சனமே, கவலைப்படும். இன்னைக்கு வயசான அந்த தாய், அந்த தகப்பன் இறந்தார், அந்த தாய் இருக்காங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். யோசித்து பாருங்கள் பிரியமான தேவச்சனமே. இப்படித்தான் சில இடங்களில் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்கும். அதுக்காக ஆண்களெல்லாம் சரி என்று நான் சொல்ல வரவில்லை. பெண் பிள்ளைகளுக்கு நம்ம படிப்பை கொடுக்குறோம், எல்லா காரியத்தையும் கொடுக்குறோம். அதே சமயத்தில் கொஞ்சம் தைரியத்தையும் கொடுக்கணும், தன்னம்பிக்கையும் கொடுக்கணும். அதே போலத்தான் ஆண் பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கும் சரி நம்ம சரியாய் சொல்லிக் கொடுத்து சரியாய் வளர்க்க வேண்டும். வளர்க்கிறது பெற்ற தாய் தகப்பன் செய்தி நம்ம கேட்டது போல பிரியமான தேவச்சனமே, தொடர்ந்து கொடுத்திருக்கிற செய்திகளை நீங்க பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்வீர்கள். ஒரு பிள்ளை எப்படி நம்ம வளர்க்க வேண்டும் என்று சொல்லி. அதனால அந்த பிள்ளைகளை சரியான பாதையை நம்ம நடத்த வேண்டும். வேத வசனமும் முக்கியம், அதே சமயத்தில் உலகத்தில் இருக்கிற அந்த படிப்பும் முக்கியம். பிள்ளைங்க படித்து வேலைக்கு போகிறாங்க, கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதிக்க அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். அதே போல வேத வசனத்தை படித்து புத்திமானாய் ஞானமாய் வாழ்வதற்கு தேவன் கர்த்தரை அறிகிற அறிவை கொடுக்கிறார். அப்போதான் அந்த அறிவு இருந்தால் தான் புத்திமானாய் வாழ முடியும், ஞானமாய் வாழ முடியும். பிரியமான தேவச்சனமே, இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வரமாட்டான். நம்ம பயப்பட வேண்டாம். கொஞ்ச காலம்தான் அவன் துரத்திட்டு வருவான், ஆனால் அவன் காணாமல் போய் விடுவான். ஜாக்கிரதையா இருக்கட்டும். கர்த்தாவே, இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வாசிப்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே போலத்தான் பார்வோன் 430 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். நல்லா வேலை வாங்கி அவங்கள கொடுமைப்படுத்தி வச்சிருந்தான். தேவன் ஒரு காலத்தை நியமித்திருந்தார். அந்த காலத்திலிருந்து அவங்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வரும்போது எவ்வளவோ வழி இருக்குது, கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருக்காங்க, தேவன் என்பது யார் என்பதை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த செங்கடலை பிடந்து கூட்டிட்டு போகிறார். அந்த பகுதியை பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் புரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்க, இத்தனை 430 வருஷமா அடிமைப்படுத்தி வச்சிருந்த பார்வோன் நம்ம இடத்துல வருகிறார், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ரட்சிப்புன்ற வார்த்தை அதிசயத்தையும் குறிக்கும், அற்புதத்தையும் குறிக்கும், நன்மையும் குறிக்கும். அதை ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. அவ்வளோதான். அன்னைக்கு பார்த்த ஜனங்க தான் அந்த எகிப்தியர் ஜனங்க. திருப்பி இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்தியரை பார்க்கவே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த இடத்துல தேவன் பெரிய காரியங்களை செய்தார். வசனம் ஒவ்வொன்றும் உண்மை. அதே போலத்தான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களை உபதிரப்படுத்தும்படி அந்த ஜனங்களை கொஞ்ச காலம்தான் உங்களை உபதிரப்படுத்தும்படி வருவாங்க. ஆனால் அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார், அதிசயத்தை கொடுப்பார், அற்புதத்தை கொடுப்பார். நம் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த சொந்த பந்தங்கள் எதிர்க்க பேசுவாங்க. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க, புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்கப்பா, பெரிய கிறிஸ்டின் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுங்க. ஏன்னா நான் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன், அதனால் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கேவலமாக பேசுவாங்க. ஃபங்க்ஷனில் நேரத்தில் நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க, நம்மளை சேர்த்தி கொள்ள மாட்டாங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு தேவனுடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்குறான். அந்த ரட்சிப்பின் வழியாக நம்ம கடந்து போகும்பொழுது தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர்களை எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம், அவர்களை எப்படி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலாம் என்று தான் நாம் யோசிக்க வேண்டுமே தவிர, ஐயோ நம்மளை அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்களே, அவர்கள் நம்மை சேர்த்து கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லி அவர்கள் பக்கம் சாய்வதற்காக நாம் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. ஏன்னா
இன்றைக்கு காண்கிற எகிப்தில் நாம் என்றைக்குமே காண மாட்டோம். அந்த ஜனங்க நமக்கு வந்தாலும் சரி வரலாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் அழகாய் வழி நடத்துகிறவர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமீன். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சொல்லிட்டார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இந்த எகிப்தில் இருக்கிற அந்த ராஜாவோட பார்வோனோட நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்கு செய்கிறத நின்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதை போலத்தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனையோடு போராட்டத்தோடு இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு குவார்ட்டர்ஸ்லாம் ஒன்றா இருக்கிறவங்க கொடுத்தணும்னு சொன்னால் அங்கெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை, செப்பல் விடுறதுக்கு பிரச்சனை, சைக்கிள் விடுறதுக்கு பிரச்சனை, ஒரு வண்டி விடுறதுக்கு பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்க சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறதுக்கு. எல்லாரும் இந்துஸு, நாங்கள் 2 ஃபேமிலி தான் கிறிஸ்டின்னு. எங்களை பார்த்தா அவங்க கூடி கூடி பேசிகிட்டே இருப்பாங்க, எங்களை பார்த்தா கம்முன்னு ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு விடுங்க, பேசிட்டு விடுங்க, பேசுறது நல்லது தான். நம்மளை பார்த்து ஒருத்தவங்க பேசுகிறாங்களே, அதுக்கே நம்ம சந்தோஷப்படணும்னு சொல்லுவேன். சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளை பற்றி என்ன பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா? அதனால தான் சொல்லுகிறேன், இன்று காண்கிற எகிப்தை நீ என்றைக்குமே காண மாட்டாய். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். நம்ம அவங்கக்கிட்ட யுத்தம் பண்ணவோ சண்டை போடவோ நமக்கு அந்த வேலையே இல்லை. வாங்க வாங்க ஆண்டவர்களை கூப்பிட கூட வேலை. நம்ம பரிசுத்தமாக உண்மையாக நீதியாக நேர்மையாக கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழ்ந்தாலே போதும், அவர்கள் நம்மை தேடி வரும்படி தேவன் செய்வார். எத்தனையோ சாட்சிகள் இருக்கிறது, எத்தனையோ ஜனங்க சாட்சி சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டர்ஸில் தான் இருக்கிறேன், என்னை தேடி இன்றைக்கி அநேக பேர், என்னை கேவலமாக பேசினவங்க, என்னை பார்த்து ஒதுங்கி போனவங்களாம் இன்றைக்கி என்கிட்ட ஜபத்துக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சாட்சிகள் நிறையா இருக்குது. பிரியமான தேவச்சனமே, ஐயோ நான் இந்த மாதிரி ஒரு செப்பல் விடுறதுக்கு கூட சண்டை வருது, ஒரு வண்டி நிறுத்துறதுக்கு கூட சண்டை வருதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்ம பார்க்காம விட்டு கொடுத்து போகலாம். கிறிஸ்து யார் என்பதை நம்ம அவங்களுக்கு காட்டலாம். பிரியமான தேவச்சனமே, இன்று காண்கிற எகிப்தை நீ என்னைக்கும் காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஐயோ யுத்தம் பண்ணலையே, நான் பொறுமையாக இருக்கிறேன், என்னால் பொறுமையாக இருக்க முடியலையே, எனக்கு கோபம் வருதுன்னு நினைக்காதீங்க. அந்த கோபத்தை தூக்கி போடுங்க. கோபத்தை தான் பெரிய பிசாசு உங்களுக்கு ஆயுதமாக செயல்பட வைப்பான். நம்ம கோபப்பட வேண்டாம், பொறுமையாக இருக்கணும். சிலுவையில் அறையும்போது இயேசு கிறிஸ்து பொறுமையாக இருந்தாராம். தன்னைத்தானே அந்த மயிரை பிடித்து இழுத்தாங்களாம், தாடியை பிடித்து இழுத்தார்களாம், மூஞ்சில காரி துப்புனாங்களாம். அப்பொழுது கூட அவர் பொறுமையாக இருந்தார் என்று வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்படித்தான் பிரியமான தேவச்சனவே, நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அங்குதான் கிறிஸ்து என்பது யார் என்பதை நம்மளால் பிரதிபலிக்க முடியும். ஹல்லேலூயா. இவர்கள் கிறிஸ்துவர்கள், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் பெரியவர் என்று சொல்லி அன்றைக்கு பார்வோன் கண்டு கொண்டான். அதனால தான் பின்னாடி வந்து பிடித்தோம் என்ன பண்ணா, பார்வோடைய ரதமும் பார்வோனும் அந்த வீரர்கள் எல்லாரும் அந்த செங்கடலை தண்ணியிலே மாண்டு போனார்கள். அதனால் பிரியமான தேவச்சனமே, நமக்கு விரோதமாக எழும்புகளை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு சந்தோஷமாக நாம் பாடி துதிப்போம். நம்முடைய சிந்தனை அமைதியாகவே இருக்காது. என்ன பேசியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, என்ன அப்படின்னு சிந்திச்சு கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு கட் போடுங்க, போட்டுட்டு கர்த்தர் கூட இருக்கார், அவர் பார்த்துக்கலாம், அவர் தான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு, அவர் யுத்தம் பண்ணுவார். என்னை குறித்து யாரெல்லாம் கேவலமாக பேசினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை குறித்து ஆனால் பெருமையாக பேசினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம நினைச்சு கொண்டு அமைதியாக போயிடணும். அதுக்காக நம்ம மிஞ்சின நீதிமானாகவும் இருக்கக்கூடாது. சில நேரத்தில் மிஞ்சின நீதிமானாகவும் நம்ம போகக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் என்ன சொல்கிற நம்ம அதை மாத்திரம் தான் செய்ய வேண்டும். சுயம் நம்ம இடத்துல செயல்படவே கூடாது. சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். அப்போதான் சுயம் செத்தாதான் நம்ம சிலுவை சுமக்கிறதுக்கு தகுதியான ஆள்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, நாம் வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 12வது வார்த்தையை வாசிப்போம். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள். உன்னோடு கூட எவ்வளோ அளவுக்கு சண்டை போட்டு போட்டி போட்டு பொறாமை வச்சு உன்னை என்னெல்லாம் பண்ணலான்னு நினச்சாலும் அதுக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், எவ்வளோ அருமையான வார்த்தை. உன்னோடு போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பா. ஒரு நாள் வரும் அவங்களை நீ தேடி பார்த்தீங்கன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது. என்னப்பா என்னால் முடியலப்பா, இவங்களோட கூட போராட முடியலப்பா. ஒவ்வொரு நாளும் இவங்க பண்ணுற பிரச்சனைகளும் போராட்டங்களும்
அதுதான் இந்த வேலையில் ஜாப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் உண்மையாக இருந்தாலும் அவங்க எங்களை உண்மையாக இருக்க விட மாட்டேங்கிறாங்களே, கோபத்துக்கு எழுப்புறாங்களே, என்னை ஏதாவது பேசினா தான் அவங்க அடங்குறாங்களேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம பேச வேண்டாம், பொறுமையாக இருப்போம். ஆனால் நீதியாக பேச வேண்டியது ஏதாவது இருந்தால் நம்ம பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் தேவையில்லாத அவங்கள போல் நம்ம பேசினோம்னா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். பிரியமான தேவச்சனமே, அவங்க பேசுகிறாங்களேன்னு அவங்க ஒரு வார்த்தை பேசுகிறாங்கன்னு நம்ம 2 வார்த்தை, இல்லை அவங்க 2 வார்த்தை பேசுகிறாங்க நம்ம ஒரு வார்த்தை பேசினா அங்கே தப்பாக போய்விடும். அப்புறம் கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் தெரியாமல் போய்விடும், நம்ம கிறிஸ்துவ என்பதை தெரியாமல் போய்விடும். அதனால் அவர்கள் என்ன பேசுகிறோம் அதுக்கு தகுதியான வார்த்தை இருந்தால் பேசணும், இல்லைன்னு சொன்னால் நம்ம பேச வேண்டாம், மௌனமாக போகும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். உன்னோடு போராடுகளை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள், காணாமல் போய்விடுவார்கள் என்று தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். நமக்காக தேவனே யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுறவர்களே நம்ம சும்மா இருக்கணும். சும்மா இருந்தால் போதும், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக வழக்காடுவார், நமக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 91:5-6 நான் வாசிக்கிறேன். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இரவில் உண்டாகும் பயங்கரம், இரவில் பார்த்தா பயங்கரம் ஒன்று. இன்னொன்று, இந்த கனவுல கூட சில பேர் அந்த கனவுகளை பார்த்து பயப்படுவாங்க. நான் தூங்கினாலே போதும், எனக்கு சரியானபடி தூக்கம் வருவதில்லை, பொல்லாத கனவுகள் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொல்லாத கனவுக்கு கூட நம்ம ஆளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு இருள் தான் வேலையே. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஏன்னா ஆண்டவர்களோடு கூட இருக்க. இன்னைக்கு எவ்வளவோ வியாதிகள் வந்துச்சு. அந்த வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மளை தப்புவித்து பாதுகாத்திருக்கிறார். அதற்காக மரித்தவர்கள் எல்லாம் அநீதிமான்கள் என்று சொல்ல முடியாது. தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் நீதிமான்கள் மரிப்பது ஆண்டுடைய பார்வையில் அருமையாக இருக்கிறதாம். அதனால இந்த கொள்ளை நோயில் அவங்க செத்து போயிட்டாங்கப்பா, அவங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்களோன்னு சொல்லக்கூடாது. யாரையும் நம்ம தவறா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஏன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வேத வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போம். தேவன் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாது. எத்தனை வியாதி யாருக்கு வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும், அதற்காக நம்ம செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஊரில், எங்கள் தெருவில், எங்கள் தேசத்தில் இந்த மாதிரி வியாதிகள் வந்திருக்குப்பா, இந்த வியாதிகளிலிருந்து ஜனங்களை காப்பாற்றுங்கப்பா, பாதுகாப்பு கொடுங்கப்பா, விசேஷமாக உண்மை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்கப்பா. நம்ம ஜெபிக்கணும், அது நம்ம மேலே விழுந்த கடமை. ஆனால் அது நம்மை தொடாது, ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அவை உன்னை மேற்கொள்ளாது, ஏன்னா தேவன் உன்னை பாதுகாத்து கொள்ளுகிறார். பிரியமான தேவச்சனமே, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அதே வசனத்தில் நம்ம 15வது வாசிப்போம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பார்த்தீங்களா, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளா ஸ்பேஸ் பண்ணக்கூடாதுங்களா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நம்ம என்ன பண்ணுவோம், தேவனைத்தான் நோக்கி கூப்பிடணுமா. தேவனை நோக்கி கூப்பிடு, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவனை தப்புவிக்கிறது மாத்திரம் இல்லை, அவனை கனப்படுத்தும். எந்த இடத்துல அவனை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி தள்ளப்பட்டு நிறுத்தி வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல நான் அவனை தப்புவிப்பேன், நான் அவன் கூடவே இருப்பேன். அதே சமயத்தில் அதே இடத்துல நான் அவனை உயர்த்தி வைப்பேன் என்று தேவன் சொல்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம நான் இப்படியா நீங்கள் நினைக்காதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. என்ன அழகா சொல்கிறார் பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். உடனே பேசுவேன். ஏன்னா ஆண்டுடைய பிள்ளை அல்லவா நம்ம, அவருடைய அடையாளம் நம்ம நெத்தியில் போடப்பட்டிருக்கிறது இல்லையா. நம்ம அவரைத்தானே நோக்கி பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்த்து தானே செபிக்கிறோம், அவரை நம்பித்தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவரைத்தான் நம்ம நோக்கி கூப்பிடுவோம். நம்மளா போய் எதுவுமே வாலின்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நுழையக்கூடாது. முதலாவது நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் மறு உத்தரவு அருளச் செய்வார். ஆபத்தில், அந்த ஆபத்தான நேரத்தில், கைவிடப்பட்ட அந்த நேரத்தில் அவனோ
அவனோடு இருந்து அவனை தப்புவித்து நான் கனப்படுத்துவேன். அதே 16வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். யாரெல்லாம் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறாங்களோ அவங்க இல்பொருள் ஆவார்கள். அதாவது நம்ம வசனம் வாசித்தது போல ஒன்றும் இல்லாமல் காணாமல் போய்விடுவார்கள். ஆனால் தேவனை நோக்கி பார்த்து கண்ணீரோடு இருந்தாலும் சரி, உபதிரத்தோடு இருந்தாலும் சரி, பாடுகளோடு இருந்தாலும் சரி, இதன் மத்தியிலும் தேவனை நோக்கி உண்மை உத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீடித்த நாட்களை கொடுப்பாராம். அவர்களை திருப்தி ஆக்குவார்களாம். அவருடைய ஆத்துமாவை திருப்தி ஆக்குவார்களாம். என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன். நான் எந்த நோக்கத்துக்காக அவனை ரட்சித்தனோ, எந்த நோக்கத்துக்காக நான் அவனை பூமியில படைச்சு வச்சனோ, என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்ல. இந்த பூமியில பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், உபதிரத்தின் மத்தியிலும் என் பிள்ளை பரிசுத்தமா வாழ்ந்தான், என்னை நோக்கி பார்த்து வாழ்ந்தான்னு சொல்லி நம்ம மரித்து பரலோகத்துக்கு போகும்போது தேவனே எழுந்து நின்று நம்மை வரவேற்பார். ஹல்லேலூயா! எத்தனை பெரிதான பாக்கியம் பாருங்க. ஐயோ, நான் கண்ணீரோடு இருக்கிறனே, வேதனையோடு இருக்கிறனே, துன்பத்தோடு இருக்கிறனே, என்னால் முடியலையே, புலம்புங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க. அது தப்பு இல்லை. உள்ளே மனசுக்குள்ளே வச்சுருந்தா தான் கஷ்டம். மனசை விட்டு அப்பா கிட்ட எல்லாமே சொல்லுங்க. அப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லுங்க. இந்த எதிர் வீட்டோட பிரச்சனை, பக்கத்து வீட்டோட பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, இவங்க எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லுங்க. அழுங்க, கதறுங்க. ஆனாலும் பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர்கள் ஒரு நாள் காணாமல் போகும்படி செய்வார். இன்று காண்கிற உங்கள் பிரச்சனைக்கு முன்னாடி நிற்கிற அந்த பிரச்சனைகள் நீங்கள் ஒரு நாள் காணாமல் போக பண்ணுவார் தேவன். பொறுமையோடு இருங்க. அப்படியாப்பட்டவர்களுக்கு தான் சொன்னால் என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன், அவனுக்கு நீண்ட ஆயுசை கொடுப்பேன். வயதானாலும் அவன் என்ன பண்ணுவான்? கொழுமையாக இருப்பான், செழுமையாக இருப்பான், புஷ்டி கனியோடு இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ஆசீர்வாதிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். பிரியமான தேவச்சனமே, இதுதான் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கிடைக்கிற மிகுந்த ஆசீர்வாதம். ஏன்னா பிள்ளைகள் உபதிரத்தோடு, பாடுகளோடு, கஷ்டங்களோடு கடந்து வருகிறார் அல்லவா? இப்படி தனக்கு கீழ்ப்படிந்து இருப்பார் என்று தான் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நேசித்தார். இப்படித்தான் இருப்பார்கள் என்று சொல்லி அவர் நம்பினார். ஆனால் அவர்களோ வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கார்கள். ஆண்டவரை எப்போ பார்த்தாலும் கோபப்படுத்துவர்களாகவும் முறுமுறுக்கிறவர்களாகவும் தான் இருந்தார்களே தவிர தேவனை சந்தோஷப்படுத்தி நாடி பாதி துதிக்கவில்லை. ஆனால் அவர்களோ தேவனுக்கு எப்பொழுது விரோதமாக எழும்பி நின்றார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? பிரியமான தேவச்சனமே, நாம் அப்பாவை திருப்திப்படுத்தணும். அப்பா அப்பொழுது நம்மளை திருப்திப்படுத்துவார். இந்த பூமியில் மாத்திரமல்ல, நமக்கு பரலோக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அங்கே நம்ம போகும்போது நமக்கு ஒரு ஸ்தானமே வேறு விதமாக இருக்கும். பாடுகளோடு, கண்ணீரோடு, உபதிரத்தோடு கடந்து போகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதமானதை எல்லா சனங்களை காட்டிலும் இன்னும் அதிகமாக ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஏன்னா அது நம்ம வசனம் வாசிக்க முடியும். ஏசையால் இருக்கும். எல்லாரை விட அதிகமாக நான் இவங்களை நேசித்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். உன்னத பாட்டில் இருப்பார். குமாரத்தைகள், அநேக குமாரத்தைகள் எனக்கு இருக்கிறாங்க, அதிலும் எனக்கு பிரியமான குமாரத்தை இருக்காங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் எல்லா பாடுகளோடு, உபதிரங்களோடு, கண்ணீரோடு தேவனை நோக்கி நம்ம பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அதற்காக தேவன் அப்படியே விட மாட்டார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நம்ம பாடுபடுத்தி கொண்டிருக்கிறவர்கள் இல்பொருள் ஆக்குவார். அவர்களை தேடியும் காணாமல் இருப்பாங்க என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் சங்கீதம் 91 கடைசி சொல்லுகிறார் பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்து என்று சொல்லுகிறார். அவனை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, தேவன் கனப்படுத்துகிறாராம். ஒரு அழகான 7 வார்த்தை இந்த 2 வசனத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். கர்த்தர் மறு உத்தரவு அருளச் செய்வார். ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன்னு சொல்கிறார். அவனை தப்புவிப்பேன்னு சொல்கிறார். அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நீடித்த நாட்களை தருவேன் என்று சொல்கிறார். அவனை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா! இதுதான் உயர்ந்த பரலோக ராஜ்யம். அதில் ஆண்டவர் அவர்களுக்கு, அந்த பிள்ளைகளுக்கு அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் அவர்களை வைத்து அழகு பார்ப்பார். என் பிள்ளைகளே வாருங்கள் என்று சொல்லி அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்று நம்மை வரவேற்பார். என் பிரியமான தேவச்சனமே, அதுதான் நமக்கு வேணும். அந்த நோக்கத்தை தான் நம்ம பார்க்க வேணும். கீழானவர்கள் அல்ல, மேலானவர்களை நோக்குங்கள் என்று சொல்லி கொலைசேர் புஸ்தகத்தில் நம்மால் படிக்க முடியும். அப்படித்தான் நம்ம கீழானவர்களுக்காக அழைக்கப்படவில்லை, மேலானவர்களுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதே போல் அசுத்தத்துக்காக நம்மளை தேவன் அழைக்கவில்லை, பரிசுத்தத்துக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர்களோடு கூட நம்ம பேசுகிறதோ சண்டை போடுவதோ வேணாம். ஆனால் ஒரு நாள் அவர்கள் காணாமல் போகிற என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கா. இன்றைக்கு எத்தனையோ பேர் பலவித பாடுகளோடு, உபதிரங்களோடு இருக்கிறீங்களா?
அது ஏதாவது இருக்கட்டும், கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த வசனத்தை எடுத்து வைத்து அந்த வசனத்தை மேல் இப்படி என்று எழுதப்பட்டு இருக்கிறதே ஆண்டவரே, நான் இந்த பாடுகள் இருக்கிறேனேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இந்த 2 15 16 பாருங்க, 7 விதமான சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கு. 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கும். அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இந்த 2 அதிகாரத்துல வசனத்துல நமக்கு தேவன் தருகிறார். 91வது சங்கீதம் ரொம்ப ஆசீர்வாதமான சங்கீதம். ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கும். இதை படித்து தியானித்து நம் மனமகிழ்ச்சி அடைய நம்மளால் முடியும். பிரியமான தேவச்சனமே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உமக்கு நேரிடாது. தினமும் அறிக்கை பண்ணுங்க. நடக்கும்போது, படுக்கும்போது, குளிக்கும்போது, சாப்பிடும்போது, எல்லா நேரத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. இல்லையா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்னு சொன்னீங்களே, நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஏசப்பா. இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள், இந்த தேவைகள் அப்படின்னு சொல்லுங்க. அதை வாய்விட்டு சொல்லும்போது கர்த்தர் அந்த காரியங்களை மாற்றி போடனா மாற்றி போடுவார், சந்திக்கணும்னா சந்திப்பார், பாதுகாக்கணும்னா அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார். அவ்வளவு நல்லவர். மற்றவர்களை மேற்கொள்ள அவர் விட மாட்டார். ஆனாலும் என்று சொல்லியிருக்கிற தேவன் நம்மளை தப்புவித்து கனப்படுத்தி ஆசீர்வாதித்து உயர்த்தி வச்சு அவருடைய ரட்சிப்பு என்ன என்பதை நமக்கு காட்டுவார். பரலோக ராஜ்யத்தில் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். பிரியமான தேவச்சனமே, நாம் கவலைப்பட வேண்டாம். சோர்வுகள் வரும், அந்த நேரத்தில் நம்ம சத்தமாக பாட்டு பாடி தேவனை துதிப்போம். ஏன்னா எங்கள் வாழ்க்கையிலும் அநேக பாடுகள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், அதை நாங்கள் கடந்து தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களை ஆற்றி தேற்றித்தான் வழி நடத்துகிறார். அவரையே நம்ம அண்டிக் கொள்ளும் பொழுது உங்களையும் ஆற்றி தேற்றி வழி நடத்துவார். இது தாங்க முடியாது, தாண்ட முடியாதுன்ற பிரச்சனை ஒன்று கூட இல்லை. நம்மளால் தாண்ட முடியலனா அவர் நம்மளை தூக்கி அவர் தோல் மேலே வைத்து கொண்டு தாண்டி விடுவார். ஹல்லேலூயா. மான் கால்களைப் போல நமக்கு கால்களை கொடுத்து பலனை கொடுத்து நம்மை வழி நடத்துவார். நம் பரம தகப்பனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம், மனதுருக்கமானவரே மக்கு ஸ்தோத்திரம், சரிக்கு சரி கட்டுகிறவரே மக்கு ஸ்தோத்திரம், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம், சத்துருக்களை சிநேகியுங்கள் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். உன்னை துன்பப்படுத்துவதற்காக நீ ஜெபம் பண்ணு என்று சொன்னவரே மக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உன்னை சபிப்பவர்களை நீ ஆசீர்வாதி என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இது எல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் ஆண்டவரை. இந்த கட்டளையின் படி வாழும் பொழுதுதான் கர்த்தாவே இந்த சங்கீதம் 91 15 16 வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வாதிப்பீர். நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுக்கு நீங்க பதில் கொடுப்பீங்கப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் அப்பா. அவளை ஆற்றி தேற்றட்டும் ஆண்டவரே. சத்திய வசனத்துக்குள் அந்த பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் போகாதபடிக்கு அந்த வார்த்தை அவங்களை பிரதிபலிக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாத்து கொள்ளட்டும் அப்பா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரப்பா. அவர்கள் வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், உபதிரங்கள், பாடுகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக, தூக்கி எடுப்பீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் அப்பா, அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்களால் முடியலப்பா, முடியல. இந்த பாடுகள் மத்தியில் கடந்து வர எங்களால் முடியலப்பா, கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா, கொஞ்சம் கை தூக்கி விடுங்க ஆண்டவரேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு ஒரு விசை கை தூக்கி விடுவீராக, தூக்கி விடுவீராக தகப்பனே. பாதுகாத்து கொள்வீராக. ஸ்தோத்திரப்பா. வியாதி என்ற படுக்கையிலிருந்து மாற்றி போடுவீராக. கர்ப்ப வேதனை படுகிற பிள்ளைகளுக்கு அந்த கர்த்தவை நல்ல நார்மல் டெலிவரியை கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரப்பா. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. என் எதிர் வீட்டோட பிரச்சனை, போராட்டம் என்று கதி கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆறுதலை கொடுப்பீராக. நீர்தான் கிறிஸ்தவர்கள் என்று சாட்சி சொல்லும்படி அந்த பிள்ளைகளை ஏற்படுத்தி வைப்பீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதிப்பீராக, அபிரதமாக எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக. வேலை செய்கிற ஸ்தலத்தில் எவ்வளோ அவமானங்களை நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொல்லி கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்க சுவாமி. நாங்கள் எல்லா வேலைகளும் செய்தாலும் எங்களை கேவலமாய் பார்க்கிறார்கள், கேவலமாய்
சொல்லுகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் ஆற்றி தேற்றுவீராக. அங்க இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி போடுவீராக ஆண்டவரே. இன்று காண்கிற எகிப்தை நீ என்றைக்கும் காண மாட்டாய் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையா இல்லாமல் கிருகையிலும் பிள்ளைகள் பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. ஆம் தகப்பனே, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருக்கட்டும். ஏன்னா அவர்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.